தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை நாம பேசாம வேற யார் பேச முடியும்? சிவபெருமானுடைய உடுக்கையில 2 பகுதிகள் இருக்கும். அந்த 2 பகுதிகள்ல ஒரு பகுதியில பிறந்ததுதான் நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்னு இலக்கியங்கள் வாயிலா சொல்லப்படுது. அது போக ழகரம், ரகரம் இந்த மாதிரியான எழுத்துக்கள் தமிழ் மொழியின் தனித்துவமான சொற்களா சொல்லப்படுது. சொல்வளம், எழுத்து, அதுபோக பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம்னு தமிழ் மொழியை பத்தி நிறைய அடிக்கிட்டே போலாம். தமிழ் மொழி 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி முற்பட்டதா நம்மளுடைய மூத்த மொழி தமிழ். வள்ளுவர் விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தையும் கொடுத்து அதுல எப்படியெல்லாம் நம்ம பரிமாறணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அது போக அறிவியல், கணக்கு, இந்த சமுதாயம்னு எல்லா விஷயத்தையுமே ஒரே மொழியில சொல்லக்கூடிய சிறப்பு நம்ம தமிழுக்கு தான் இருக்கு. இப்படிப்பட்ட தமிழ் மொழி மெல்ல தமிழ் இனி சாகும்னு மகாகவி பாரதியார் தான் சொல்லியிருக்காரு. பல இடங்கள்ல தமிழ் அப்படிங்கிறது நிராகரிக்கப்பட்டு வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் ஒரு தனியார் கல்லூரியில வேலை செய்யறாரு. தமிழ் மொழிக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுறது இல்லைன்னு அவரு வாயால என்கிட்ட சொல்லி நான் கேட்டிருக்கேன். இது போக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படிங்கிற அந்த சொல்லுல கூட இன்னைக்கு தமிழ்நாடு தொலைச்சிட்டாங்க. இப்படி என்ன நம்ம தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிற விஷயத்தையே ஒரு சின்ன விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இவ்வளவு பேசுறியே, தமிழுக்காக நீ என்ன பண்ணன்னு கேக்குறீங்கல்ல, நான் இதை பத்தி உங்ககிட்ட சொல்றதே தமிழுக்காகத்தாங்கிறத புரிஞ்சுக்கணும்.